Thank you, Lord. என்ன வார்த்தை? நாலாவது வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வசனத்துல இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற அந்த இடம் நீங்க பார்த்தீங்கன்னா, என் தேவனே, அது அரபிய மொழியில அரபிக் சொல்லுவாங்க. அரபிக்ல தான் அது உண்மையில அது மொழிபெயர்க்கப்பட்டு தமிழ்ல செயலாக்கம் செய்யப்படுது. அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்தீர்களானால், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அரபிய பாஷையில் அது எழுதப்பட்ட, அதை தமிழில் மொழியாக்கப்பட்டதான் என் தேவனே, என் தேவனே, மை காட், மை காட், why you forsaken me? என் ஆண்டவர் என்னை கைவிட்டார் அப்படின்னு. அந்த நேரத்தில் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அதான் மெயின் பாயிண்ட். அங்கே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வலி நிறைந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து பயங்கர வலி நிறைந்த ஒரு வார்த்தை. வேதனையில் உச்சத்தை தொட்ட ஒரு வார்த்தை. வேதனையின் உச்சம், த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பெயின், த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. தாங்க முடியாத ஒரு வேதனை நிறைந்த அந்த வார்த்தை தான் அந்த மை காட், மை காட், why have you forsaken me? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? முதல் 3 வார்த்தைகளை போல, 1 2 3 வார்த்தைகளை போல இந்த வார்த்தை இல்லாதபடிக்கு இது மிகவும் சத்தத்துடன் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. மற்ற 3 வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா அது நார்மலா அது சொல்லியிருப்பார். S3A அப்படின்றது கொஞ்சம் மன்னித்துருங்க அதெல்லாம் சொல்ல சாஃப்டா சொன்னார். ஆனா இந்த வார்த்தை உரத்த சத்தமாய் சொன்னார், என் தேவனே, my Lord, my Lord, why you have forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர்? அது ஒரு துக்கத்தின் குரல், ஒரு அழுகுறலின் குரல், ஒரு வேதனையின் குரல். அந்த குரல் யாருக்காக ஆண்டவர் செய்தார்? நமக்காக அல்லவா? நாம் செய்த நம்முடைய அக்கிரம அநியாயங்களுக்கு தான். தேவன் தேவனை கைவிடுகிற நேரம் அது. தேவனே தேவனை கைவிடுகிற நேரம் அது. அதுல ரொம்ப முக்கியமான காரியங்களை நல்லா கவனிக்கணும். சொல்லும் பொழுது அவர் மிகுந்த சத்தமிட்டு கூடும்போது தேவனே தேவனை கைவிட்டார். இது மாதிரி அவருக்கு எப்பவுமே நடந்ததில்லை. நிறைய நாட்கள் வாழ்ந்த நாட்கள் அவருக்கு நிறைய காரியங்கள், அவருக்கு பீட்டர் பேதுரு மூலமாக, சில ஊழியக்காரர்கள் மூலமாக நிறைய காரியங்கள். அப்போ கூட இந்த மாதிரி சத்தமா ஆண்டவர் பேசுறதில்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் பேசுவார். நான் அப்படி யூகிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமா ஆண்டவர் ரொம்ப சவுண்டா பேசுற ஆண்டவர் இல்லை, நம்மள மாதிரி மெதுவா பேசுறவர் தான். ஏன் நான் மேபி சவுண்டா பேசுறேன். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் எதற்காக மிகவும் சத்தமிட்டு கூப்பிடுகிறார் என்றால், அவருக்கு பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. மற்ற எந்த காரியமும் இல்லை. அவருடைய மெயின் அங்க பாயிண்ட் என்ன? பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அந்த ஒரே ஒரு காரியத்தினால்தான் மிகவும் வியாகுலப்பட்டார், மிகவும் வேதனை அடைந்தார். அதனால சொல்றாரு, why you left me daddy? அவங்க அப்பாவை பார்த்து கேட்கிறார், நீங்க உங்க பிள்ளைங்களை கொண்டு போறீங்க ஒரு திருவிழாக்கு, அங்க போகும்போது உங்க பிள்ளைங்க எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி பதற்றப்படுவீங்க, எவ்வளவு வேதனை அடைவீங்க, தேடி அலைவீங்க இல்லையா? அந்த மாதிரி தேவனை நோக்கி அவர் முறையிடுகிற அந்த கதறல் சத்தம் தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி. தேவனே தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? பிதாவின் முகம், அவருடைய பிரசன்னம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அந்த ஒரு fraction of seconds, அந்த fraction of seconds அவருடைய முகம் மறைக்கப்பட்டதுனால ஆண்டவர் மிகவும் வியாகுலப்பட்டார். மனுகுலத்துக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். ஆனாலும் பிதா அந்த சூழ்நிலையை, அந்த வேதனையை தாங்க முடியாம தான் அவர் முகத்தை மறைத்துக் கொண்டார். தான் மகன் படுகிற வேதனையை பார்க்க முடியல. மனுஷனால நம்ம பிள்ளைங்க ஒரு சின்ன கீழே விழுந்து அடிபட்டால எப்படி துடிச்சு போட்டோம், எப்படி வேதனைப்படுறோம். பிரியமானவர்களே, தேவனை கைவிட்ட நேரம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை கைவிட்ட நேரம் அது. இயேசு நம் பாவங்களுக்காக பாடுபட்டு அவர் மரித்தார். அது உறுதி செய்யப்படுகிறது. அது எல்லாருக்கும் தெரியும். தேவன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். தேவகுமாரனாக அவர் இருந்தும் 100% அவர் தேவகுமாரனாக இருந்தும் மனிதனாக வாழ்ந்தார். அப்போ மனிதனுக்கு உண்டான எல்லா காரியங்களும் அவருக்குள்ள இருக்கும். ஃபீலிங்ஸ்,
நமக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் அவருக்கு இருக்கு. நமக்கு இருக்கிற தாகம், பசி, அன்பு, எல்லா உணர்ச்சிகளும் அவருக்கு இருக்கு. காரணம் 100% இஸ் a human. இந்த பூமியில் அவர் மனிதனாக வந்தார். அதுதான் அங்கே முக்கியமான ஒரு காரியம். அந்த தெய்வம் 2 கொரிந்தியர் வாசிங்க, 5:21 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் அவருக்குள் பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். இந்த பாயிண்ட் நல்லா பார்த்தீங்க. பாவமே அறியாதவர், நம்மெல்லாம் பாவிகள். அவர் பாவம் அறியாதவர், அவரை பாவமாக நமக்கு ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் கருப்பொருள். இதெல்லாம் நம்ம உன்னிப்பா ஒரு வேதம் வாசிக்கும் போது சில காரியங்களை நாம் பார்க்கணும். பாவம் செய்யாத ஒருத்தரை பலி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு காலங்கள் எல்லாம் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பலவிதமான பலிகளை பற்றி நீங்க ஆல்ரெடி நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தன் ஜீவ பலியாய் நமக்காக கொடுத்தார். தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அந்த வேதனை நிறைந்த அந்த வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிற இந்த வார்த்தை, 4வது வார்த்தை. அது அவ்வளவு வேதனை நிறைந்த வார்த்தை, அவ்வளவு துக்கத்தின் வார்த்தை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வார்த்தை. அது பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்களுக்காக பலி கொடுப்பாங்க, ஆனா பாவம் நிவர்த்தி ஆகாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒருவர் பலியானார், பாவம் நிவர்த்தி ஆனது. ஹல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டி உற்சாகம். அவரே ஜீவ பலியாய் கொடுக்கப்பட்டதுனால பாவம் நிவர்த்தி ஆனது. பாவம் மன்னிக்கப்பட்டது சொல்றது கரெக்டா, இல்ல உன் பாவம் மூடப்பட்டது சொல்றது கரெக்டா? சொல்லுங்க. உன் பாவம் மூடப்பட்டதுன்னு சொல்றது கரெக்டா, இல்ல பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது? எஸ். நான் மறந்துட்டேன்பா, நீ செஞ்ச நான் மறந்துட்டேன். ஐ forgotten. I already forget. இனி அதை பத்தி நான் நினைக்க மாட்டேன். ஆனா நம்ம மனுஷன் அப்படியே இருக்கலாம். நீ என்ன செஞ்சாலும், நீ செத்தாலும் நான் மூஞ்சில முழிக்க மாட்டேன். நமக்குள்ள குரோதம், விரோதம், சகல விதமான காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. மேல பார்க்கறதுக்கு நம்ம இப்படி இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள இருக்கிறத அவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா! இதுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் அவருக்கு தெரியும். நான் இன்னைக்கு இப்படி பேசலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிறது அவர் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அந்த வேதனை நிறைந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக பாவத்தின் வலிமையை நமக்கு அது காட்டுகிறது. பாவத்தின் வலிமை அதை காட்டுகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15:33-34 வசனத்தை வாசிங்க. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு, அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஹல்லேலூயா! அது நண்பகல். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த நேரம் நண்பகல் 12 மணில இருந்து 12:30 மணி, ஒரு 3 மணி, 3 hours தான். 12 மணிக்கு சிலுவையில் அறைந்தாங்க. அவர் 3 மணி, அந்த 3 மணிக்குள்ள நடந்த காரியங்கள் தான் நம்ம இந்த 7 வார்த்தையாக நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3 மணியில 4வது வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. இதான் வார்த்தை. ஆமோஸ் என்ற தீர்க்க தரிசனத்துல 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 60 வாசிங்க. மத்தியானத்துல நீங்க சூரியன் அந்தகாரம் பற்றி பார்த்திருக்கிறீங்களா? ஆனதில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த போது மத்தியானத்துல அந்தகாரம் பட்டது. பூமி எங்கும் அந்தகாரம். அந்த இடம் மட்டும் இல்ல, பூமி எங்கும் அந்தகாரம். யாராவது ஒருத்தர் படிங்களேன். ஆமோஸ் 8:9 படிங்களேன். அந்நாளிலே மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் ரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். போதும். ஏசாயா 51:4
நமக்காக அவர் வாதிக்கப்பட்டார் என்று வசனம் இருக்கு. வாசிங்க. ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, எதற்காக ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? சொல்லுங்க, வாசிங்க. நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு. எல்லாரும் ஜனங்க நினைச்சாங்க அவரை தேவன் தான் பனிஷ்மெண்ட் பண்ணாரு இயேசுவை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை அதல்ல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்காக அவர் வாதிக்கப்பட்டார், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணாரு? வாதிக்கப்பட்டார். குற்றமற்ற ஒருவரை குற்றப்படுத்தினார், பாவம் செய்யாத ஒருவரை பாவம் செய்தன் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தம் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை ஏற்றார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்போதும் பிதாவே என்று அழைக்கும் இயேசு இங்கே தேவனே தேவனே என்று அழைப்பதை நீங்க பார்க்கலாம். எப்பவுமே பைபிள்ல நிறைய இடங்கள்ல பாருங்க, இயேசு பிதாவே, என் பிதா, என் பிதா, என் பிதா சொல்றாங்க. இங்க இந்த கரெக்டான அந்த 4வது வேர்ட்ல என் தேவனே என்று அழைக்கிறதை நீங்க பார்க்கலாம். இது ஒரு கருப்பொருள். என் தேவனே என்று அழைக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காரணம் தந்தை மகன் உறவை அந்த மரணம், அந்த கொடூரம் மறைந்து போடும். தந்தைக்கும் மகனுக்குள்ள அந்த வேதனை தந்தையால பார்க்க முடியல, அதனால அவர் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டு அந்த செகண்ட்ஸ் உடைய ஜீவன் அவர் விட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்க. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமாக வாழணும். தேவனுக்கு பிரியமாக, ஏன்னா பெரிய ஒரு கரையம் செலுத்தி நம்மை அவர் தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில நம்ம தியானிக்க எல்லா சபைகளும் இன்னைக்கு இந்த 7 வார்த்தையை தியானிச்சிருக்கலாம். ஆனாலும் இதுல முக்கியமான ஒரு காரியம் நான் என்ன சொல்லுவேன்னா, பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த கொடூரமான காட்சியை அவர் காண முடியாதபடிக்கு அந்த சூழ்நிலை மறைக்கப்பட்டது. சகல உலகத்தின் பாவங்களையும் அவருடைய தோளின் மீது வைக்கப்பட்டது. அந்த வேதனை நிறைந்த அந்த அழுகையின், அந்த பாட்டின், அந்த தவிப்பின் சத்தம் தான் தேவனே தேவனே என் என்னை கைவிட்டேன் சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாவின் முகம் மறைக்கப்படாமல் இருக்க தேவன் இயேசுவுக்கு, பிதாவின் முகம் மறைக்கப்படாமல் இருக்க தேவன் இயேசுவுக்கு மறைத்தார். இந்த பிரிவு மிகவும் கொடுமையானது. இதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு சிச்சுவேஷன். கடவுள் இயேசு எவ்வளவோ காரியங்களை பூமியில செய்த காலத்துல இந்த மாதிரி வேதனைப்படல. ஆனால் பிதாவின் முகம், அவருடைய தகப்பனுடைய முகம் அந்த சூழ்நிலையில மறைக்கப்பட்ட போது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு வேதனை அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில கூட நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே, இந்த நாளிலப்பா நாங்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தையின்படி, தேவனே என் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையின்படி, நீர் கைவிடப்பட்டதினால் நாங்கள் இன்னைக்கு பிதாவோடு கூட இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கைவிடப்பட்டதினால இன்றைக்கு பிதாவோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். நீர் அவமானப்பட்டதினால இன்றைக்கு நாங்கள் சமாதானமாக இந்த பூமியில் இருக்கிறோம். நீங்க ஆண்டவரே பட்ட சகல ஆண்டவரே உபத்திரவங்களாலே நாங்கள் இன்றைக்கு உபத்திரவம் இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. அவர் பாடுபட்டதினாலே இன்றைக்கு நாம் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்க்கணும், நம்முடைய பாதைகளை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம எப்போது எண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர் கிரயமாய் கொடுத்து நம்மை மகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.